இந்த எகிப்தியர்கள் சுத்தி நைல் நதி சூழ்ந்த அந்த நிலப்பரப்புல தான் இவங்க வாழ்ந்திருக்கிறாங்க. மெயினா எகிப்தியர்கள் வழிபட்ட ஒரு கடவுள் யாருன்னு கேட்டீங்கன்னா முதலை. அது நைல் நதியில வாழ்கிறனால அந்த தலை முதலை வடிவமா இருக்கும், உடம்பு ஃபுல்லா மனித வடிவமா இருக்கும். இந்த தெய்வத்தை அவர்கள் பிரதானமாக தெய்வமாக, நீர்நிலைகளின் ஆசீர்வாதத்தின் கடவுளாக, இயற்கையை ஆளுகிற கடவுளாக எகிப்தியர்கள் நம்பி வழிபட்டு கொண்டு வந்தாங்க. அப்ப எகிப்தியர்களை அங்கிருக்கிற சுற்றியுள்ள ஜனங்கள் பாத்தீங்கன்னா எகிப்தியர்களை முதலை வல்லமை கொண்டவர்கள் என்பதாக அவர்களை பாவித்த ஒரு வரலாற்று குறிப்புகளும் உண்டு. அந்த அடிப்படையில எகிப்தியர்களை தேவன் சிவந்த சமுத்திரத்திலே வைத்து அழித்த அந்த காரியத்தை தான் உருவகமாக என்ன செய்யறாங்கன்னா இஸ்ரவேல் ஜனங்கள் இங்க பாடுகிற விஷயத்தை நம்மால பார்க்க முடியுது. அப்ப லிவியத்தான் என்கிற சொல் இந்த இடத்திலே எபிரேய மொழியிலே நாம் முதலைகள்னு வாசிச்சாலும் ஆனா சரியான சொல் என்னன்னா அது லிவியத்தான் என்பதாகவே குறிப்பிடப்பட்டிருக்கு. அதாவது நீர்லே அந்த சமுத்திரத்திலே வாழ்ந்த பெரிய நீண்ட கடினமான ஒரு விலங்கை ஆண்டவர் அளித்தார் என்பதாக அதனுடைய பொருள். யாரை குறிக்கிறது? பார்வோனுடைய வல்லமையையும் அதிகாரத்தையும் தேவன் சிவந்த சமுத்திரத்திலே ஒழித்து போட்டார் என்பதை அவர்கள் பாடல் வழியிலாக இப்படி உருவகமாக குறிப்பிடுறாங்களே ஒழிய இது நேரடியாக முதலைகளை குறிக்கிற சொல் அல்ல, லீவியத்தானை குறிக்கிற சொல் அல்ல. அதே போல நீங்க பாத்தீங்கன்னா ஏசாயாவினுடைய புத்தகத்திலே 27ஆம் அதிகாரத்திலே ஒரு பெரிய சர்ப்பத்தை குறித்து அங்க வாசிக்கிறோம். அங்கேயும் பாத்தீங்கன்னா 3 விதமாக அந்த சர்ப்பம் பிரிக்கப்பட்டிருக்கிறத பாக்குறோம். அதுவும் உருவகமாக சில சாம்ராஜ்யங்களை குறித்து சொல்லப்பட்ட வசனமாகவே அங்க இருக்கும். அந்த வசனத்தை வாசிக்கிறேன், கவனிங்க. ஏசாயா 27:1, அக்காலத்திலே கர்த்தர் லிவியத்தான் என்னும் நீண்ட பாம்பை, லிவியத்தான் என்னும் கோலனான சர்ப்பத்தை கடிதும் பெரிதுமான பலத்ததுமான தமது பட்டயத்தால் தண்டிப்பார், சமுத்திரத்தில் இருக்கிற வலு சர்ப்பத்தை கொன்று போடுவார். இங்கும் இந்த இடத்துல வலு சர்ப்பம் என்பது கோணலான சர்ப்பம் என்பதும் லிவியத்தான் என்று 3 வகையாக இந்த இடத்துல அந்த பாம்பை அடையாளப்படுத்தி உருவகப்படுத்தி இந்த வசனம் குறிப்பிடுது. ஆக்சுவலா இந்த வசனம் என்ன சொல்லுது? நீங்க ஏசாயா சொல்லுகிற எல்லா வசனங்களையும் நீங்க வாசிக்கும் போது உருவகமாக நீண்ட பாம்பு என்பது எதனுடைய அடையாளமா இருக்கிறது? இந்த ஏசாயா புத்தகத்துல நீண்ட பாம்பு என்று சொல்லக்கூடிய விஷயம் அசீரிய சாம்ராஜ்யத்தையும், வலு சர்ப்பம் என்று சொல்லக்கூடிய விஷயம் பாபிலோனிய சாம்ராஜ்யத்தையும், கடலில் நடுவிலே இருக்கிற அசுர விலங்கு என்று சொல்லக்கூடிய அந்த பதம் அந்த சர்ப்பம் என்கிற பதம் எகிப்தையும் குறிக்கக்கூடிய சொல்லுதான். அப்ப ஏசாயா 27லும் இங்கே சொல்லப்பட்ட இந்த வசனம் உருவகமாக சாம்ராஜ்யங்களை பற்றி சொல்லக்கூடிய சொல்லுதான். அந்த சாம்ராஜ்யங்களை தேவன் கவிழ்த்து போடுவார் என்பதை குறிக்கக்கூடிய சொல்லாகவே பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. ஓவராலா நம்ம பார்த்திருக்கிறோம் லிவியத்தான் என்பது வேதாகமத்திலே எப்படி அது பயன்படுத்தப்பட்டிருக்குது. ஒரு விலங்குக்கு ஒப்பாக பேசினாலும் அது ஒரு சாம்ராஜ்யத்துக்கு ஒப்பிட்டு தான் நிறைய இடங்கள்ல இதை குறித்து பேசப்பட்டிருக்கு நம்ம பார்த்தோம்.